அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக ஜூலை 5 முதல் ஜூலை 11 வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை உங்களுக்காக கூற உள்ளேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன், 5இல் சுக்கிரன், 11இல் ராகு சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடந்த கால உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் சிறப்பு. கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்து செயல்படுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாகும். ஒரு சிலருக்கு தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதன் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் குறிப்பாக 5 ஞாயிறு, 9 வியாழன், 10 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் மிக மிக சிறப்பாக இருக்கும். உடனிருப்பவர்கள் ஆதரவால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு பணியை கூட நீங்கள் குறித்த நேரத்தில் செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான இந்த நல்ல பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 5 ஞாயிறு, 6 திங்கள், 7 செவ்வாய், அடுத்து குறிப்பாக 11 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 3இல் கேது சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குறிப்பாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தற்போது குறையும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக அமையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அடுத்து குறிப்பாக
ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு யோகமானது வருகின்ற நாட்களில் இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் தேவையற்ற தூர பயணங்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால், குறிப்பாக 6 திங்கள், 7 செவ்வாய், 8 புதன், 9 வியாழன், 10 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பாகும். பாக்கியஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் சில கிடைக்கும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது படிப்படியான வளர்ச்சிகளை நீங்கள் அடைவீர்கள் என்றாலும் பொதுவாக வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் என்றாலும் சக ஊழியர்களால் ஒரு சில இடையூறுகள் ஏற்படலாம். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் சக ஊழியர்களால் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால், உங்களுக்கு 9 வியாழன், 10 வெள்ளி, 11 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் 5, 6 ஆகிய நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். 6ஆம் தேதி 10 மணிக்கு பிறகு சந்திராஷ்டம் முடிந்து விடுகிறது. அதனால் 6ஆம் தேதி மதியத்திற்கு பிறகு ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 10இல் செவ்வாய், 11இல் சூரியன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். பொதுவாக அதிகாரிகளுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக இருந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொதுவாக பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 5 ஞாயிறு, 11 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் 7 செவ்வாய், 8 புதன் மாலை 4 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரமாக நான் குறிப்பிட்ட நேரங்கள் உள்ளது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10இல் சூரியன், 11ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பது சிறப்பாகும். 6ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு.
நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு வளமான நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. பொதுவாக இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் மிக மிக சிறப்பாக இருக்கும். உறவினரிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் வருகின்ற நாட்களில் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் உங்களுக்கு 5 ஞாயிறு, 6 திங்கள், 7 செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 8ஆம் தேதி புதன்கிழமை மாலை 4 மணிக்கு மேல், 9 வியாழன், 10 வெள்ளி மாலை 6 மணி 45 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் குறிப்பாக 9, 10 ஆகிய நாட்களில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குறிப்பாக பாக்கியஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், கேது சஞ்சரிப்பது சிறப்பாகும். அது மட்டுமில்லாமல் உங்கள் ராசிக்கு 6இல் சனி சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் தாராளமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தற்போது கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல இடத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 7 செவ்வாய், 8 புதன், 9 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 10 வெள்ளி மாலை 6 மணி 45 நிமிடத்திற்கு மேல், 11 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த நேரங்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு வலுவாக அமையப்பெற்று ஜென்ம ராசியை குரு பார்ப்பதும், 10ஆம் வீட்டில் சுக்கிரன், 5ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எதையும் எளிதில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு 7இல் செவ்வாய், 8இல் சூரியன் சஞ்சரிப்பதால் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. கூட்டாளிகளிடம் பேசுகின்ற போது சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் என்றாலும் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது, அதிகாரியிடம் பேசுகின்ற போது வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுடுவது மிகவும் நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் ஒரு வளமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக 9 வியாழன், 10 வெள்ளி, 11 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரியன், 8ஆம் வீட்டில் குரு, 4இல் சனி சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும்.
தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. பொதுவாக எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரமாகும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் உங்கள் மீது தேவையில்லாத பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 5 ஞாயிறு 11 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் கால பைரவரை வழிபாடு செய்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சூரியன் 7இல் குரு சஞ்சரிப்பது சிறப்பாகும். சனி 3இல் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. சிலருக்கு புதிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக கிடைக்க வேண்டிய சம்பள பாக்கிகள் தற்போது கிடைத்து மனதில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 6 திங்கள் 7 செவ்வாய் 8 புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சனி 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். குரு பகவான் 6இல் இருப்பதால் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. கூட்டாளிகளால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. அதிகாரியிடம் பேசுகின்ற போது வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 5 ஞாயிறு 9 வியாழன் 10 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய் 5இல் குரு 6இல் கேது சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியிலிருந்து வந்த மனக்கவலைகளை எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் தற்போது விலகுவதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் ஒரு அனுகூலமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 6 திங்கள் 7 செவ்வாய் 8 புதன் 11 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக நிதானத்தோடு இருப்பது, சிவன் வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறலாம்.
நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.